நாடாளுமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பானை சின்னம் ஒதுக்க தேர்தல் ஆணையம் மறுப்பு தெரிவித்துள்ளது. மக்களவைத் தேர்தலில் சிதம்பரம், விழுப்புரம் தொகுதிகளில் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் போட்டியிடுகிறது. தமிழ்நாடு மட்டுமின்றி கேரளா, மகாராஷ்டிராவிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிடுகிறது. இந்நிலையில் பானை சின்னம் ஒதுக்க தேர்தல் ஆணையம் மறுப்பு தெரிவித்துள்ளது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் 6 தொகுதிகளிலும் பானை சின்னத்தில் போட்டியிட்டு 4 தொகுதிகளில் விசிக வெற்றி பெற்றது. இந்நிலையில் பானை சின்னம் ஒதுக்க தேர்தல் ஆணையம் மறுப்பு தெரிவித்துள்ளது. பாஜக கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கு கேட்கும் சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்குவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பானை சின்னம் ஒதுக்க தேர்தல் ஆணையம் மறுப்பு தெரிவித்துள்ளது. சின்னம் ஒதுக்குவதில் தேர்தல் ஆணையம் மறுப்பு தெரிவித்துள்ளது. மக்களவைத் தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பானை சின்னம் ஒதுக்க தேர்தல் ஆணையம் மறுப்பு தெரிவித்துள்ளது. பானை சின்னம் கோரி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வழக்கு தொடர்ந்த நிலையில் தேர்தல் ஆணையம் மறுப்பு தெரிவித்துள்ளது. விசிக கோரிக்கைகளின் மீது நடவடிக்கை எடுக்க தேர்தல் ஆணையத்துக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. விசிகவுக்கு பானை சின்னம் ஒதுக்குவது தொடர்பாக இன்றே முடிவெடுக்க தேர்தல் ஆணையத்திற்கு டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் தேர்தல் ஆணையம் பானை சின்னம் ஒதுக்க மறுப்பு தெரிவித்துள்ளது. 6 மாநிலங்களில் சுமார் 20க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் போட்டியிடும் நிலையில் பானை சின்னம் ஒதுக்க மறுப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலில் சிதம்பரம், விழுப்புரம் தொகுதிகளில் திமுக கூட்டணியில் விசிக போட்டியிடுகிறது. இதுகுறித்த கருத்துக்களை பதிவு செய்வதற்காக விசிக பொதுச் செயலாளர் வன்னியரசு நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார், வணக்கம் சார். வணக்கம்ங்க. விசிகவுக்கு பானை சின்னம் ஒதுக்க தேர்தல் ஆணையம் மறுப்பு தெரிவித்துள்ளது. இது குறித்து உங்களுடைய கருத்து? அதாவது தேர்தல் ஆணையம் ஒரு சுதந்திரமான, தன்னிச்சையாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனால் அந்த அமைப்பு ஒரு விருப்பு வெறுப்பு அடிப்படையில் செயல்படுதோ அப்படிங்கிற ஒரு ஐயம் எழுகிறது. தொடர்ச்சியாக விடுதலை சிறுத்தைகள் அந்த குற்றச்சாட்டை நாங்கள் முன் வச்சுட்டு இருக்கிறோம். பாஜக கூட்டணியில் இருக்கின்ற தமாக கொடுக்குறாங்க, பாஜக கூட்டணியில் இருக்கிற பாமகவுக்கு உடனடியாக அந்த சின்னம் ஒதுக்கப்படுகின்றது. ஆனால் உடனடியாக கேட்ட உடனே ஒதுக்குறாங்க. அதுக்கு எந்த விதமான கால அவகாசம் கூட இல்லை. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கடந்த தேர்தலில் பானை சின்னத்தில் நின்றுருக்கிறோம். 4 சட்டமன்ற உறுப்பினரை பெற்றிருக்கிறோம், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை பெற்றிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது கூட அதை ஒதுக்காதது ஒரு பாரபட்சமான ஒரு பாகுபாட்டோடு இருக்கிறத தான் நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. வன்னியரசு சார், பாஜக கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கு அவர்கள் கேட்டு சின்னம் ஒதுக்கப்படுவதாக குற்றச்சாட்டு உள்ளது. இது குறித்து உங்களுடைய கருத்து? இல்ல, அதுதான். அதாவது அவங்க கேட்ட உடனே சின்னம் ஒதுக்குறாங்க, கேட்காமலும் ஒதுக்குறாங்க. இப்ப நீங்க பாமக கேட்ட சின்னமும் தமாக கேட்ட சின்னமும் கொடுத்துட்றாங்க. இப்ப விடுதலை சிறுத்தைகள் நாங்க கேட்கிறோம் அப்படின்னா அந்த சின்னத்தை ஒதுக்குறதுல என்ன பிரச்சனை இருக்கு? ஏற்கனவே நாங்க பானை சின்னம் தான் நின்றுருக்கிறோம், பானை சின்னம் தான் அடையாளப்பட்டிருக்கிறோம், பானை சின்னம் தான் மக்கள் மத்தியில போயிருக்கு. அப்புறம் என்ன பிரச்சனை இருக்குது? அப்ப தேர்தல் ஆணையம் ஒரு பாகுபாட்டோடு ஒருதலை பட்சமா செயல்படுது. ஏற்கனவே தேர்தல் ஆணையரை அவங்க மாத்துறாங்க. அருண் கோயல் அவரே ரிசைன் பண்றாரு. இப்ப உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஒருவர் இருக்கணுங்கிறத அதையும் மாத்துறாங்க. அந்த இடத்துல அமைச்சரை போடுறாங்க. இது எல்லாமே மிக முக்கியமான தருணத்துல, தேர்தல் நேரத்துல அவங்க இதை பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப இது திட்டமிட்டு பாஜகவை எதிர்க்கின்ற அமைப்புகளை, கட்சிகளை தேர்தலில் கடைசி வரை அவங்களுக்கு சின்னம் ஒதுக்காமல் அவர்களை காலம் தாழ்த்தி மக்களிடம் அந்த சின்னம் போய் சேரக்கூடாது, அவர்கள் வெற்றி பெறக்கூடாது என்பதை தவிர வேற ஒன்றும் இல்லை. பாஜகவினுடைய கூட்டணியில் தேர்தல் ஆணையம் செயல்படுகிறது அப்படிங்கிறதா மிகப்பெரிய ஒரு ஜனநாயக படுகொலையை நாங்க பார்க்கிறோம். நன்றி சார். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.